வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு வழங்கும் 24 மணி நேர சேவை இன்றுடன் நிறைவு. கடுங்காற்றினால் மரங்கள் முறிந்து வீடுகள் மற்றும் வீதிகள் சேதம், பாதையின் போக்குவரத்துகளும் ஸ்தம்பிதம். வடக்கு மாகாண காணிகளை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது? சரத் வீரசேகர கேள்வி. சுயநல நோக்கத்திலேயே கனடாவில் இன அழிப்பு நினைவகம் அமைப்பு, சரத் பொன்சேகா சாடல். மாகாண சபை தேர்தலை முடிந்தால் விரைவில் நடத்தி காட்டட்டும் அரசு, மொட்டுக்கட்சி சவால். இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சீன முதலீட்டாளர்கள் கவனம். வரி வரம் ஒன்றை அமுல்படுத்த அரசாங்கம் தீர்மானம். முச்சக்கர வண்டியுடன் கருகிய நிலையில் சடலம் மீட்பு. நடப்பாண்டில் இதுவரை 50 துப்பாக்கிச்சூடு, 30 பேர் கொலை. ஈஸ்டர் தின விசாரணையில் திருப்தி, பேராயர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். கடந்த 2 நாட்களாக வீசுகின்ற கடுங்காற்று காரணமாக வீட்டின் கதவுகள், வேலிகள் சேதமடைந்துள்ளதுடன் வீதிகள் ஊடான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. அந்த வகையில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு உட்பட்ட அண்ணா நகர் கிராமத்தில் நேற்று மதியம் வீதியோரமாக நின்ற மரம் முறிந்து வீழ்ந்ததில் வீட்டின் வேலியின் தகரங்கள் சேதமடைந்ததுடன் மற்றைய வீடு ஒன்றின் பிரதான வாயில் கதவு சேதமடைந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய மின்சார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மின்சார சபையினர் மின்சார தடையினை நிவர்த்தி செய்தமையுடன் பிரதேச சபையினர் மரத்தினை அகற்றி போக்குவரத்தினையும் சீரமைத்தனர். இதேவேளை கொழும்பில் கடுங்காற்று மழையால் தெமட்டகொடையில் உள்ள ஆடை தொழிற்சாலையின் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 6 வீடுகள் சேதமடைந்தன. பலத்த காற்று காரணமாக கடலோர, பிரதான, ஸ்லாபம் மற்றும் கழனிவழி உள்ளிட்ட அனைத்து ரயில் பாதைகளிலும் பல இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பிகள் முறிந்து விழுந்துள்ளன. இவற்றை அகற்றுவதற்காக குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஊடாக 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. கடவுச்சீட்டு விநியோகிக்கும் ஒருநாள் சேவை 24 மணி நேரமும் முன்னெடுக்கும் செயற்பாடு கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றுடன் நிறைவுக்கு வரவுள்ளது. அதற்கமைய 2025 ஜூன் 2 திங்கட்கிழமை முதல் பத்ரமுலையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் ஒரே நாளில் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்றைய தினம் ஒருநாள் சேவையின் கீழ் முன்கூட்டியே திகதியை முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்களும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களும் மேற்கண்ட காலகட்டத்தில் ஒருநாள் சேவையின் கீழ் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தலைமை அலுவலகத்தில் சாதாரண சேவைகளின் கீழ் விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். பிராந்திய அலுவலகங்களில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையில் சாதாரண மற்றும் ஒருநாள் சேவைக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் பணிகள் பழமை போன்று இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து 50 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அந்த துப்பாக்கிச்சூடுகளில் 30 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் தேவேந்திரவில் நடந்த இரட்டை கொலையும் அடங்கும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் உள்ள சகல மாகாணங்களின் காணிகளும் நிர்ணயம் செய்யப்படும் போது வடக்கு மாகாண காணிகளை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது? இலங்கை தமிழரசுக் கட்சியின் எதிர்ப்புக்கு அரசாங்கம் அடிபணிந்தால் அது சமஷ்டி ஆட்சிக்கு இணக்கம் தெரிவித்ததாக அர்த்தப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். காணி நிர்ணய வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக செயற்படுத்தினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்றார்கள். 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்திலிருந்து
25,000 சிங்களவர்களும் 15,000 முஸ்லிம்களும் 24 மணி நேரத்திற்குள் பலவந்தமான முறையில் வெளியேற்றப்பட்டார்கள். நல்லிணக்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவதாயின் இவர்களின் பரம்பரையினரை வடக்கில் மீண்டும் குடியமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பிரசுரிக்கப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளின் காணிகளை நிர்ணயம் செய்வதற்கு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வடக்கு காணிகள் தமக்கு சொந்தமென்று குறிப்பிடுகின்றவர்கள் காணி உறுத்து பத்திரங்களை 3 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையில் குறித்த காணிகள் அரசுடைமையாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது காணி என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றவர்கள் அதற்கான ஆவணங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதில் என்ன பிரச்சினை உள்ளது? நாட்டிலுள்ள சகல மாகாணங்களின் காணிகளும் நிர்ணயம் செய்யப்படும் போது ஏன் வடக்கு மாகாண காணிகள் நிர்ணயம் செய்யப்படக்கூடாது? இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்ப்புக்கு அரசாங்கம் அடிபணிந்தால் அது சமஷ்டி ஆட்சிக்கு இணக்கம் தெரிவித்ததாக அர்த்தப்படும். நாட்டை பிளவுபடுத்துகின்ற பிரிவினைவாத கொள்கையுடன் தான் இலங்கை தமிழரசு கட்சி செயற்படுகின்றது. பிரிவினைவாத கொள்கைக்காகவே போராடுகின்றது. இந்த வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக செயற்படுத்தினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்றார்கள். 1980 ஆண்டு காலப்பகுதியில் வெளியேற்றப்பட்ட சிங்களவர்களும் முஸ்லிம்களும் வடக்கில் மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் புலிகள் அமைப்பு மீளெழுச்சி பெறக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கனடாவில் இன அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அழுத்தங்கள் தொடர்கின்றன. எனவே புலிகள் அமைப்பு வடக்கு கிழக்கில் மீள தலை தூக்குவதற்குரிய சாத்தியம் உள்ளதா? வடக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் வாக்கு வேட்டைக்காக தனி ராஜ்யம் அமைக்கப்படும் என்று உறுதிமொழிகளை இன்றளவிலும் வழங்கி வருகின்றார்கள். சுய நிர்ணய உரிமை பற்றி கதைக்கின்றார்கள். அப்படியான விஷக்கிருமிகள் இருக்கும் நிலையில் நாட்டில் பலவீனமான தலைவர் உருவாகி நாடு பலவீனமாகி வீழ்ச்சியடைந்தால் நிச்சயம் அப்படியான பிரச்சினைகள் எழுவதற்குரிய சாத்தியம் உள்ளது என்று தெரிவித்தார். படை குறைப்பு தொடர்பில் ஊடகம் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது நாட்டுக்கு தேசிய பாதுகாப்பு என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் பொறுப்பல்ல, அது அரசாங்கத்தின் பொறுப்பு. எனவே தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். படை குறைப்பு யோசனையுடன் உடன்பட முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்தார். இதேவேளை கனடாவின் இன அழிப்பு நினைவகம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது சில தமிழ் டயஸ்போராக்கள் விசாவுக்காகவும் தமது வியாபாரத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காகவும் இலங்கையில் கொடுமைகள், சித்திரவதைகள் நடப்பதாக கூறி வருகின்றார்கள். தாம் இலங்கைக்கு சென்றால் இன்னல்களை சந்திக்க நேரிடும் என்று கூறி அதற்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை தற்போதைய அரசாங்கம் போலவே கடந்த கால அரசாங்கங்களை நிராகரித்துள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 2025 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பல நாள் மீன்பிடி படகுகள் மூலம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களால் இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1758 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய இந்த பாரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகளின் போது 542 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 1216 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது 4 பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் 22 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தி காட்டுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சவால் விடுத்துள்ளது. முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன இந்த சவாலை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: அரசின் செயற்பாடுகளால் அதன் வாக்கு வங்கி சரிந்து வருகின்றது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுமாறு சவால் விடுக்கின்றோம். வடக்கில் நினைவேந்தல் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பில் கூட நினைவேந்தல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் படையினருக்குரிய கௌரவத்தை இந்த ஆட்சியாளர்கள் வழங்கவில்லை. நாம் தமிழர்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை. நாட்டு மக்களுக்கு வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கவில்லை. எனவே மக்களை பாதுகாப்பதற்காகவே போர் செய்யப்பட்டு சுதந்திரம் பெறப்பட்டது. இந்நிலையை அனுர அரசு சீர்குலைக்கக்கூடாது. பொய்களை சமூகமயப்படுத்தியதால் ஏற்படுகின்ற பிரதிபலன்களை இந்த அரசு விரைவில் உணரும் என்றும் தெரிவித்தார். குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட 2 விவசாயிகளையும் ஜூன் 7 வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். குமுளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் தனது பணியாட்கள் மூலம் உளவு இயந்திரத்தின் ஊடாக மே 10 குருந்தூர்
குருந்தூர் மலை பகுதியில் 2 விவசாயிகள் உழவு செய்து கொண்டிருந்த போது தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தியதாக கூறி புத்ததுரவி கல்கமுவ சாந்தபோதி தேரர் தொல்பொருள் திணைக்களத்திற்கு அளித்த புகாரை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணையின் பின்னர் மே மாதம் 15ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். தொடர்ந்தும் மே 29ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கற்பட்டி உச்சமுனை தேவாலயத்திற்கு பின்னால் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து கட்டுத்துப்பாக்கி மற்றும் 2 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. கற்பட்டி விஜய கடற்படையினர் வழங்கிய ரகசிய தகவலுக்கு அமைய கற்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி AR லக்ஷ்மன் ரன்வெல ஆராய்ச்சி தலைமையிலான போலீசார் குறித்த பகுதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்ட நிலையில் இவ்வாறு கட்டுத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. இதன்போது காட்டுப்பகுதியிலிருந்து கட்டுத்துப்பாக்கி ஒன்றும் பாவிக்கப்படாத தோட்டா ஒன்றும் வெற்று தோட்டா ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட குறித்த துப்பாக்கி மிருகங்களை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கற்பட்டி போலீசார் மேலும் தெரிவித்தனர். தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் வாங் வெண்டோவோ நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். தற்போது இலங்கையில் நிலவுகின்ற அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் செயல்படுத்துகின்ற வெளிப்படையான வேலைத்திட்டம் காரணமாக சீன முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்த அவர் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுடனான இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். சவாலான காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கின்ற வகையில் வர்த்தக மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. உலகளாவிய பொருளாதார இஷ்டமின்மையை எதிர்கொள்ளும் போது இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க சீனா அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக சீன வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பதுசக்தி என்ற பெயரில் வரிவாரம் ஒன்றை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஜூடியன் ஜேபீர தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் 2 முதல் 7ஆம் தேதி வரையில் ஒரு வார காலத்திற்கு இந்த வரிவாரம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் வரி செலுத்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதுவரையில் 10 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் டின் வரி அடையாள இலக்கம் வழங்கியுள்ளது. ஆனால் இந்த இலக்கங்கள் பல்வேறு தகவல்கள் மூலங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டவையாகும். எனவே மக்களுக்கு நாம் குறிப்பாக கூற விரும்புவது, உங்களுக்கு ஏற்கனவே திணைக்களத்தால் டின் இலக்கம் வழங்கப்பட்டிருக்கலாம். ஆகவே உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று உங்கள் அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி உங்களுக்கு டின் இலக்கம் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க முடியும் என்று தெரிவித்தார். டின் இலக்கம் இல்லாதவர்கள் திணைக்களத்திற்கு நேரடியாக வராமல் முதலில் இணையதளத்தில் சரிபார்க்கலாம். ஏற்கனவே டின் இலக்கம் இருந்தால் அதன் அச்சிடப்பட்ட பிரதியை பெற முடியும் என்று தெரிவித்தார். இறக்குவானே ஹொரமுல்ல பிரதேசத்தின் பொதுமையான பூமியில் முச்சக்கர வண்டியுடன் கருகிய நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. சடலம் அடையாளம் காண முடியாத அளவிற்கு நெருப்பில் கருகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இறக்குவானே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈஸ்டர் தின தாக்குதல்கள் குறித்து தற்போதைய அரசாங்கம் நடத்தி வருகின்ற விசாரணைக்கு இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் கர்தினால் மெல்கம் ரட்சி தாண்டகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பேராயர் கர்தினால் மேலும் தெரிவித்துள்ளதாவது: வழக்கை மூடி மறைப்பதற்கு எதிராக நாங்கள் உண்மையையும் நீதியையும் கோருகின்றோம். மேலும் உண்மையான குற்றவாளிகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் வெளிப்படுகின்ற வரை பாதிக்கப்பட்டவர்களும் நீதிக்காக காத்திருக்கின்றார்கள். நாடு பொருளாதார ரீதியாகவும் பல வழிகளிலும் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய அவர் இன்று மக்களிடையே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உணர்வு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.